அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஏற்கனவே கொள்ளையடித்து ஊழல் செய்து கொண்டிருக்கிற திராவிட கட்சிகளுக்கு நான் தான் மாற்று என்று வந்த தமிழக வெற்றி கழகம் இந்த இலவசங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது தேர்தல் வாக்குறுதிகளில். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இவருடைய 3 கட்சிகளையும் தேர்தல் வாக்குறுதி இணைத்து மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க தாவேகா. கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இலவசங்களை கொடுக்க மாட்டோம் என்று கூறி போராட்டம் செய்து ஓசி பஸ் வேணாம்னு போராட்டம் பண்ணி இப்போ அதே விடியல் பயணத்தை மாற்றி வெற்றி பயணமாக அரசு பேருந்தில் எங்கு சென்றாலும் இலவசம் என்று அறிவித்திருக்கிறார்கள். மகளிருக்கு மாதம் 2500, நெசவாளர்களுக்கு மாதம் 30,000 இதில் இலவசமாக கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மாதம் 1000 கொடுப்பதற்கே தமிழ்நாட்டின் கடன் சுமை கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி, அதற்கான வட்டி 1 லட்சம் கோடி. நம்ம பள்ளி கல்வித்துறைக்கு ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்படக்கூடிய தொகையே 69,000 கோடி தான். அதையும் தாண்டி கடனுக்காக வட்டி கட்டிட்டு இருக்கோம். இது எந்த விதத்தில் மாற்றாக அமையும்? ஒரு புரிதல் இல்லாத, ஒரு நிலைப்பாடு இல்லாத அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமரும் போது அது தமிழகத்தின் அழிவு பாதைக்கு தான் செல்லுமே தவிர முன்னேற்ற பாதைக்கு எந்த இடத்திலும் செல்லாது. தமிழக கட்சிகளில் அரசியலில் மாற்றம் என்றால் அது நாம் தமிழர் மட்டும்தான். டாஸ்மாக் கடைகள் முழுமையாக கைவிடப்பட்டு பால் பொருளாதாரம் கையில் எடுக்கப்படும். அனைவருக்கும் சர்வதேச தரத்தில் தரமான கல்வி, படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் செந்தமிழன் சீமான் அவர்கள். இலவசமான கல்வியும் வேலையும் கிடைத்தாலே இலவசங்கள் தேவைப்படாது. உலகிற்கு உணவளித்த தமிழன் இலவசத்திற்காக யாரிடம் கையேந்த கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். இத்தேர்தல் என்பது இலவசங்களுக்காகவும் திரை கவர்ச்சியையும் நம்பி வாக்களிக்காமல் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தையும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு சிந்தித்து வாக்களியுங்கள். நன்றி.